இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர். தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூட்டாக அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 124 தொகுதிகளில் தேமுதிக போட்டி. கேப்டன் விஜயகாந்த் அணியில் மக்கள் நல கூட்டணிக்கு 110 தொகுதிகள் ஒதுக்கீடு. எப்போதும் மக்களுடன் தான் கூட்டணி என கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. கூட்டணி அமைய பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக்கி ஆட்சி பீடத்தில் அமர வைப்போம். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சூளுரை. விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக 124 தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் மக்கள் நல கூட்டணி 110 இடங்களில் போட்டியிடுவது என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் மே மாதம் 16ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கூட்டணி அமைப்பது குறித்தும் தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. மக்களிடத்தில் மிகுந்த எழுச்சியையும் நம்பிக்கையையும் பெற்றுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தாங்கள் கூட்டணியில் இணைய வேண்டும் என பல்வேறு கட்சிகளும் அழைப்பு விடுத்து வந்தன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் மக்கள் நல கூட்டணி கட்சித் தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்தை நேற்று நேரில் சந்தித்து கூட்டணி உடன்பாட்டை உறுதி செய்தனர். பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்தனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் தேமுதிக 124 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணி 110 இடங்களில் போட்டியிடுவது என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த தகவலை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ செய்தியாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதென்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 124 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் இன்று முடிவு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது. கையெழுத்திட்டவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, மக்கள் நல கூட்டணியில் அங்க வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் கையொப்பமிட்டு ஒப்பந்தமாகியிருக்கிறது. தொகுதி உடன்பாட்டில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். தேமுதிக எப்போதும் மக்களுடன் தான் கூட்டணி என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைய பாடுபட்ட அனைவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்தார். சென்னை தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்ற தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த் கூட்டணிக்காக பாடுபட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணிக்கு மக்களை பிடிக்கும், தனக்கு தெய்வத்தை பிடிக்கும் என்று கூறிய கேப்டன் அதனால்தான் மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி உடன்பாடு செய்திருப்பதாக தெரிவித்தார். தன்னை கிங்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட கேப்டன் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என திட்டவட்டமாக தெரிவித்தார். எல்லாரும் என்னை
இவங்க 4 பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்கன்னாங்க. அப்படிதான் கையெழுத்து போட்டு கொடுத்து அண்ணன் இப்ப பேசும்போது கூட கேட்டாரு என்கிட்ட, வைகோ நான் கூட்டணி தாராளமா அறிவிச்சிருங்க கூட்டணி. ஏன்னா நான் ஏற்கனவே திருமாவளவன்கிட்ட சொல்லி கூட்டணி மந்திரி சபையில் இடம் என்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு அன்னையிலிருந்து அவன் சொல்லியிருக்கேன். பணத்தாசையில் அங்கே போய்விட்டார், எந்த பக்கம் விலை போய்விட்டார் என்று சில நாளேடுகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டதற்கு வருத்தம் தெரிவித்த கேப்டன் விஜயகாந்த் தாம் யாரிடமும் விலை போகவில்லை என திட்டவட்டமாக கூறினார். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 4 பேரும் ஒரே கொள்கை உடையவர்கள் என்றும் கேப்டன் பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணிக்கும் தனது கட்சிக்கும் வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது அறிவித்தார். யாருக்கும் தெரிஞ்சவர்கள் நானும் எத்தனையோ விட இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளவு பணத்தாசைக்கும் அங்க போயிட்டேன், மழை போயிட்டார் விஜயகாந்த்னாங்க. அப்புறம் சிலர்ல இந்த பக்கம் மழை போயிட்டார், நான் எந்த பக்கம் மழை போடலாம், மக்களோட அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோட மக்களோட தான் கூட்டணி, அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் தான் மக்கள் அடையாளம் காட்டும். இவங்களோட கூட்டணி வைங்கன்னா அந்த மக்கள் தான் சொல்வார்கள். அதனால இவங்களோட கூட்டணி மக்கள் நல கூட்டணி. ஏன் அவங்களே பேர் வச்சிருக்காங்க, நீங்களே புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணிங்கிற தெய்வம் தான் நோக்கி சொல்லியிருக்கோம். ஆனால் எங்கள் 4 பேரும் 4 விதமான கொள்கையுடையவர்கள் நீங்க நினைச்சிருக்காங்க. 4 பேருக்கு ஒருமித்த கருத்து தான் இருக்காங்க. அதான் நான் அவங்களாம் கிங் மேக்கர் இன்னைக்கு கிங்னு சொன்னாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும்டாமா. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதே தங்கள் நோக்கம் என கேப்டன் விஜயகாந்த் அணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அதிமுக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கேப்டன் விஜயகாந்தின் எண்ணம் இந்த தேர்தலில் ஈடரும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். வரலாற்றில் சில தினங்கள் தான் திருப்பமான தினங்களாக அமைவதுண்டு. 1967 மார்ச் 6ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சிபிடத்திலே அவர் அமர்ந்த நாள். அதே போன்ற ஒரு நாள் மலரப் போகிறது. அந்த ஆட்சிபீடத்தில் நம் அனைவரினுடைய பேரன்புக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஆட்சிபீடத்தில் முதலமைச்சராக அமரப் போகிறார். தமிழகத்தின் நாலா திசைகளிலே இருந்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அகில இந்தியாவிலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, புவனம் முழுவதிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். You will become the king, we the king makers will make you the king. நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிறீர்களே, அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிறார்களே, தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறீர்களே, இந்த 2 பேர் இணைந்ததற்கு பிறகு என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அணி. மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மகத்தான கூட்டணி, மகத்தான கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எடுத்து எதிர்பாராத முடிவால் அதிமுக திமுக கலக்கமடைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தலில் அதிமுக கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 3 மாதமாக நிலவி வந்த பல்வேறு வதந்திகளை கேப்டன் விஜயகாந்த் தவிடுபொடியாக்கி இருக்கிறார் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு முடிவை நாம் எடுப்போம் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நாம் எடுப்போம் என்பதை விட அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த முடிவை எடுத்ததன் மூலம் அவருக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் அவர் தவிடுபொடியாக்கி இருக்கிறார். தேமுதிகவுக்கு எதிராக அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக என்னவெல்லாம் எழுத முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை எழுதி கொண்டிருந்தார்கள். அத்தனையையும் ஒரே முடிவில் தவிடுபொடியாக்கியிருக்கிறார் என்பதுதான் இந்த நொடியில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை, ஒரு வரலாறு. இப்போது பேசிக் கொண்டிருக்கிற போது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னார், இப்போது நாங்கள் 4 கிங் மேக்கர்களாகிவிட்டோம், உங்களை கிங் ஆக்கப் போகிறோம் என்று சொன்னார். தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவுக்கும் இந்த அணிக்கும் தான் நேரடி போட்டி. அதிமுகவை அப்புறப்படுத்துவதுதான் இந்த அணியின் நோக்கம்.
தமிழக அரசியலில் 1967 ஒரு புரட்சி நிகழ்ந்தது. 15 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த காங்கிரஸ் சாம்ராஜ்யத்தை பேரறிஞர் அண்ணா தூக்கி எறிந்தார். அதன் பிறகு 48 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம். இந்த அரை நூற்றாண்டு கால அரசியல் சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய வல்லமை மிக்கவராக இன்றைக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஆகவே 2016 1967க்கு பிறகு 2016 தமிழக அரசியல் ஒரு புரட்சிகர மாற்றத்தை சந்திக்க போகிறது. மே 19ஆம் தேதி தமிழக அரசியல் தலைகீழாக புரளப் போகிறது. 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றப் போகிறார் என்று சொல்லி அதிமுக திமுகவை தூக்கியிருந்து கேப்டன் விஜயகாந்த் அணி தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். பகத்சிங்கின் நினைவு நாளான நேற்று மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்னும் அடிப்படையில் இந்த உடன்பாடு ஏற்பட்டதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தேமுதிகவுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட மார்ச் 23ஆம் தேதி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பகத்சிங்குடைய நினைவு தினத்தில் இங்கே மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உடன்பாட்டை ஏற்படுத்துகிறது. அந்த உடன்பாட்டு கையெழுத்திட்டு பல்வேறு விஷயங்களை இங்கு விளக்க இருக்கிறார்கள். அந்த உடன்பாட்டு கையெழுத்திட்டு அங்கே தொலைக்காட்சிகளுக்கு அனுப்புகிற போது அண்ணன் வைகோ அழகாக சொன்னார். இங்கே திருமாவளவன் சுட்டிக்காட்டி இருக்கிறார், நாங்கள் நால்வரும் கிங் மேக்கர்ஸ். கேப்டன் அவர்கள் கிங்காக மே மாதம் 10 வெற்றி பெற்று மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியை கைப்பற்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றாக, ஒரு அரசியல் வரலாற்றை திருப்பு முனையாக அமையும் என்று சொன்னார். அந்த தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்றான கூட்டணி ஒன்று அமைய வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு கேப்டனின் மூலம் தற்போது பூர்த்தியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அராஜக ஆட்சி நடத்தி வரும் அதிமுக அரசை கேப்டன் தலைமையிலான அணி வீழ்த்துவது உறுதி என்றும் அவர் உரைத்தார். ஒவ்வொன்றிலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். எல்லா விதத்திலும் தோற்றார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். அதே போல இன்னொரு கட்சி, இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, ஒரு அராஜகம் பிடித்த கூட்டம் ஆட்சியில் இருக்கிறது. அது இப்பொழுதுதான் எங்கள் மீது யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது. இதுவரையும் தொடங்கல, ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஆகவே இந்த இரண்டு தீய சக்திகளையும் எதிர்த்து நம்முடைய அணி போர்க்களத்தில் இறங்கியிருக்கிறது. மகத்தான முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெறும் இந்த இனிய நாள் மிகுந்த மகிழ்ச்சியினால். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக்கி அவரை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதே தங்கள் நோக்கம் என்று கேப்டன் விஜயகாந்த் அணி தலைவர்கள் சூளுரைத்துள்ளனர். மேலும் மக்கள் நல கூட்டணி இனி கேப்டன் விஜயகாந்த் அணி என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கேப்டன் விஜயகாந்த் உடனான தொகுதி பங்கீட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ மற்றும் திருமாவளவன் இதனை தெரிவித்தனர். திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு தேமுதிகவுக்கு 124 இடங்களும் மக்கள் நல கூட்டணிக்கு 110 இடங்களும் இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருப்பது தேமுதிகவுக்கு மக்கள் நல கூட்டணிக்கும் சேர்த்து வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்று அறிவித்திருக்கிறார். ஒன்று. அடுத்து அமையப்போகிற ஆட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார், நாங்களும் அறிவித்திருக்கிறோம். எனவே கூட்டணி ஆட்சிதான் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் அந்த அணியை 2 தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் சேர்ந்து தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட அணியை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று நாங்கள் அழைப்போம். இன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறோம். இந்த தொகுதி உடன்பாடு வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளிலும் தேமுதிக 124 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்கிற அடிப்படையில் இந்த உடன்பாடு தொகுதி உடன்பாடு நிகழ்ந்திருக்கிறது. இதன் பின்னர் மேலும் சில கட்சிகளோடு தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சில கட்சிகள் வந்து சேர்ந்தால்
அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்பது பற்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முடிவு செய்வார். அவரை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் விஜயகாந்த் அணிக்கும் இடையில்தான் போட்டி என்பதையும் உறுதிப்படுத்துகிறோம். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து தமிழகமெங்கும் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் உற்சாக ஆரவாரம். இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு அமோக ஆதரவு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நாளை முதல் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளிலும் நடைபெறும் என்று அறிவிப்பு. மற்றும் பல செய்தி விளம்பர இடைவேளை பெறும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணியிடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலை முன்பு தேமுதிக மாவட்ட செயலாளர் விஜயராஜன் தலைமையில் மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். நாகை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கழக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் அருள்செல்வன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கேப்டனை முதல்வராக அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக கேப்டன் தலைமையிலே ஒரு மாபெரும் மெகா கூட்டணி அமைந்திருக்கின்றது. இதை மக்கள் அனைவரும் மிகவும் வரவேற்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் இதை மிகவும் வரவேற்கிறார்கள். ஆகவே 2016 ஆட்சி கேப்டனை முதலமைச்சராக ஆக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையும் என்று மக்கள் நம்புகிறார்கள். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் அண்ணாவின் திருவுருவ சிலுவைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தேமுதிக மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் ஏராளமான தொண்டர்கள் கூட்டணி உடன்பாட்டை வரவேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் தேமுதிக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் மற்றும் மதிமுக மாவட்ட செயலாளர் சின்னப்பா உட்பட பலர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் உற்சாகத்துடன் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கேப்டனை முதல்வராக்குவது என்று உறுதிபட தெரிவித்தனர்.
தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இணைந்துள்ளதற்கு கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மேலும் நடுநிலையாளர்களிடமும் வாக்காளர்களிடமும் இளம் வாக்காளர்களிடமும் கேப்டன் விஜயகாந்த் அணி அமோக ஆதரவை பெற்றுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்களும் நடுநிலையாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். எங்களை போன்ற மாணவ சமுதாயத்திற்கு இது எங்களது வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக கேப்டன் அவர்கள் முதல்வராக வருவதற்கு எங்கள் வாழ்த்துக்கள். மாணவர்களோட ஓட்டு முக்கியமாக விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. அவர் இன்ற முறை முதலமைச்சர் வருவது உறுதி என்பது எங்களை போன்ற மாணவர்களோட எண்ணங்களாக இருக்கிறது. ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே தான் வந்திருக்கிறது வரைக்கும். அவங்க சொன்னது எதுவும் பண்ணதில்லை. ஆனால் இவர் வந்து புதுசாக ஒரு மக்கள் நல கூட்டணி வந்திருக்கு தமிழ்நாட்டில். அவங்க எப்படி பண்ணுவாங்க, எப்படி இந்த தேர்தல் நோக்குவாங்க, எப்படி ஜெயிச்சு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க நாங்கள் ஆவலோட இருக்கோம். இது நிறைய எதிர்பார்த்துருக்கோம் கேப்டன் கிட்ட இருந்து. அவர் ஜெயிச்ச அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க நாங்கள் இப்போலேருந்தே ரொம்ப வெறியா இருக்கோம். உண்மையாகவே இந்த கூட்டணி வந்து வெல்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. என்னன்னா அவங்களோட தேமுதிகவோட தேர்தல் அறிக்கை ஆகட்டும், அதே மாதிரி மக்கள் நல கூட்டணியோட குறைஞ்சபட்ச செல் திட்டமாகட்டும், முக்கியமாக அவங்களோட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஊழல் இல்லாத விஷயன்றது வந்து எங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி போதை இல்லாத தமிழகம் சொல்லி அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து இவங்களால வந்து ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கத்தை ஆட்சியை கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புறோம். ஆகவே வந்து உண்மைக்கே தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்துக்கான காலம் வந்து உருவாயிருக்கு. அதிமுக திமுகவை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். மாணவருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி செய்யல, மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் அவங்க செய்யல. இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சியில ஒழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவோட இணைஞ்சு முதல்வர் விஜயகாந்த் தலைமையில இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஆட்சி நல்ல ஒரு முடிவு தான் எடுக்கும். இந்த ஆட்சி கண்டிப்பா ஆட்சி தான் அமையும். எங்களுக்கு மாணவர் மத்தியில கொஞ்சம் வரவேற்பா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. தமிழக அரசியல் களத்துல ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிச்சயமா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா மாறும் நாங்க நம்புறோம். லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு பெரிய உத்வேகத்தோட நாங்க இருக்கோம். தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமா முதலமைச்சரா தமிழ்நாட்டில் வருவாரு. மாணவர்களும் இளைஞர்களும் இதை நம்புறோம். நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லி இளைஞர் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் நல கூட்டணி வந்து தேமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. வரப்போற எலெக்ஷன்ல வந்து தேமுக தலைவர் விஜயகாந்த் அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாணவ சமுதாய ஓட்டும் எங்க இளைஞர்கள் ஓட்டும் ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தான். கண்டிப்பா இந்த தடவை முதல்வராக அவர் வெற்றி பெறுவார். எங்களுடைய வாழ்த்துக்கள். மக்கள் நல கூட்டணி வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால வர 2016 எலெக்ஷன்ல வந்து எங்க மாணவர்கள் ஓட்டு வந்து விஜயகாந்த் தான். 2016 எலெக்ஷன்ல வந்து விஜயகாந்த் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார்னு நம்பிக்கையோட தெரியும். எங்க இளைஞர்களோட ஓட்டெல்லாம் விஜயகாந்த் தான். இன்னைக்கு கேப்டன் அவர்கள் வந்து கூட்டணியை பற்றி அறிவிச்சிருக்காங்க. வரப்போற எலெக்ஷன்ல வந்து கேப்டன் தான் வந்து முதல்வர் வேட்பாளராக நிக்கிறதா வந்து நியூஸ்லாம் வந்திருக்கு. நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி எல்லாருடைய ஓட்டும் வந்து ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்டும் வந்து கேப்டனுக்கு தான் வரும்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரப்போற எலெக்ஷன்ல கேப்டன் தான் கண்டிப்பா சிஎம்மா வருவாங்க. கடந்த காலத்துல மக்களை புறக்கணித்து என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய கழக நண்பர்களுக்காகவுமே செயல்பட்ட இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணி தமிழகத்தில் நிச்சயம் மாற்றத்தை உருவாக்கும். அந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றான ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. நிச்சயம் இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் நாளை முதல் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நாளை முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும் என தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை திருநெல்வேலியிலும், சனிக்கிழமை தூத்துக்குடியிலும், மதுரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் மார்ச் 28ஆம் தேதியும், மார்ச் 29ஆம் தேதி திருச்சியிலும், மார்ச் 30ஆம் தேதி திண்டுக்கல் மாநகராட்சியிலும் தேமுதிக பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. மார்ச் 31ஆம் தேதி இந்த பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது.
ஏப்ரல் 1ஆம் தேதி திருப்பூரிலும், ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரோட்டிலும், ஏப்ரல் 3ஆம் தேதி சேலத்திலும், ஏப்ரல் 4ஆம் தேதி வேலூர் மாநகராட்சியிலும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதில் கேப்டன் விஜயகாந்த் அணி உறுதியாக உள்ளதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தயாரித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர் அனைத்து பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று தெரிவித்தார். திமுக கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டதாக வைகோ அப்போது கருத்து தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியின் 5ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை வரும் 28ஆம் தேதி நாகர்கோவிலில் தொடங்க உள்ளதாக கூறிய வைகோ 5 கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிமுகம் சென்னையில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மோதிரம் சின்னம் ஒதுக்கியுள்ளதாக வைகோ கூறினார். பிரச்சாரம் 28ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் தொடங்குவதால் அந்த நாகர்கோவில் பொதுக்கூட்டத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கொள்கை விளக்க செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையும் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய பிரச்சாரமும் எங்களுடைய பணியும் ஓட்டுகளுக்கு பணம் கொடுத்து பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, அதையே ராட்சச பலமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஆளுகிற அதிமுகவையும் திமுகவையும் எதிர்கொள்ளும். முன்னதாக தீநகரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தீக்கதிர் டிஜிட்டல் பதிப்பு தொடக்க விழா நடைபெற்றது. விழாவை விடுதலை போராட்ட வீரர் சங்கரையா தொடங்கி வைத்தார். இதில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், முத்தரசன், ஜி ராமகிருஷ்ணன், தேமுதிக சார்பில் பட்டதாரி ஆசிரியர் அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன் மற்றும் அக்கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு அதிமுக, திமுக கட்சிகளின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசினர். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்று அப்போது அவர்கள் தெரிவித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணி 2016 வெற்றியை துவக்கி வைத்திருக்கிறது என்பதை இந்த தீக்கரினுடைய எண்ணப்பதிவு விழாவில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.